ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழினி சமையல். இன்றைக்கி நம்ம தமிழினி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷீலா மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. முதல்ல கடாயை வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடு ஏறினதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். ஆனால் மீன் குழம்புலாம் வந்து நல்ல எண்ணெயில் சமைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிடும். இப்போது கடுகு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் நல்லா வந்து பொரியட்டும். மீடியமான அனலில் வந்து வெந்தயம் வந்து வதக்கணும். நல்லா தீச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது குழம்பு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து இப்போது நல்லா வந்து வதங்கட்டும். நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து மீன் குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 3 பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு வந்து தட்டி வந்து போட்டுக்குங்க. இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நல்லா குழம்பு வந்து வாசனையாக இருக்கும். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது வெங்காயம் வந்து கொஞ்சமாக வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் வெங்காயத்தை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு வதக்கினே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் தக்காளி போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பும் வந்து நம்ம சேர்த்து இந்த தக்காளியை வதக்கிக்கலாம். இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டு கிளறி விடுங்க. இப்போது இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். இப்போ மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தக்காளி எப்படி வெந்திருக்குன்ட்டு நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். தக்காளி வந்து வதங்கி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கு. நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இங்கே தக்காளி வெங்காயம் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த வதக்கல்ல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டே. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு சில தக்காளிலாம் வந்து வேகாமல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே தட்டி விட்டு நல்லா குழச்சிக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் வந்து நல்லா வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். ஆனால் அது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிளகாத்தூள் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஸோ வந்து எனக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதால
நான் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த மசாலா வந்து நல்லா வந்து அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நான் வந்து புளி கரைசல் வந்து ஊற்றுறேன். ஒரு 100 கிராம் புளி வந்து நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியையும் இதில் வந்து ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த மிளகாத்தூள் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, மிளகாத்தூள்லாம் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி கரண்டியாலேயே நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி அதை நல்லா கலக்கி விட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்து குழம்பு வந்து நம்ம கூட்டி விட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு அரை சொம்புக்கு மேலே தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்போது கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து கூட்டும்போது கொத்தமல்லி தூவி நம்ம அதை கொதிக்க வச்சோன்னா மீன் குழம்பு அந்த குழம்புடைய வாசனை வந்து நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்புடைய அளவு தான் வந்து கரெக்டாக போடணும். ஏன்னா அந்த தக்காளியினுடைய புளிப்பு, புளியனுடைய நம்ம வேறு புளி வேறு ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய புளிப்பு எல்லாமே வந்து அந்த உப்பு வந்து ஈக்குவலாக இருக்கணும் நம்ம போடுறது. ஸோ இந்த மாதிரி கூட்டி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு குழம்ப கொதிக்க விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி குழம்பு வந்து கிளறி விட்டுட்டு எந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சிருக்குன்னு பார்க்கணும். குழம்பு வந்து கொதிச்சிருச்சுன்னு எப்படி பார்க்குறதுனா, நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து குழம்பு வந்து கொதிச்சிருக்குன்னு நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஓரம்லாம் தெரியுது. அப்போது நமக்கு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்ட்டு தெரியுது. இந்த டைமில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஷீலா மீன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மீனை வந்து நம்ம வந்து போட்டுட்டு கரண்டி போட்டு கிளறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மீனை போட்டுட்டு சிம்மில் வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல் அனல் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா கொதிக்க என்ன ஆகும்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். ஸோ வந்து நம்ம அனலை வந்து கம்மி பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து மீனெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து மீன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி உடையாமல் மீன் எவ்வளோ அழகாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். குழம்பும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த மாதிரி மீன் குழம்பு, ஷீலா மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குழம்பை இறக்கிட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். பாருங்கள், அருமையான ஷீலா மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.